ஆமென். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தியே வரவேற்கிறோம். ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் நமக்கு தருவாராக. இந்த செப்டம்பர் மாதத்தின் 4வது வார வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்கு உங்களையும் நம்மையும் ஆண்டவர் அன்போடு கூட அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய கரத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு நடத்துவார். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்கு கூடவே இருந்து சகலத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆக நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு பாடல், என் கூடவே இரும், என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே என்று சொல்லி இந்த பாடல் அப்படியே நம்ம தெரிஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே பாடலாம். அந்த பாடல் புத்தகத்துல இல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் எல்லாருமா சேர்ந்து நம்ம பாடலாம். முடிஞ்சா எல்லாரும் கை தட்டி கூட பாடலாம். அது முழுமா தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஆமாண்டவரே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் வேளையில் தாயுமானிரே, கடன் பட்ட வேளையில் தகப்பனானிரே. சொல்லுங்க. கண்ணீர் சிந்தும் வேளையில் தாயுமானிரே, கடன் பட்ட வேளையில் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. கன்னடால பாடலாம். நத்திரவீரு எல்லாரும் சேரி ஓ இயேசுவே, ಹೌದು ಸ್ವಾಮಿ, ಹೌದು ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲರ ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನೋ. ನನ್ನತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ಹಾಲೆಲೂಯಾ, ಹಾಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಾಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹಾಲೆಲೂಯಾ, ಹಾಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಾಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಾಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்மோடு கூட இருக்கிற தேவன், கடன்பட்ட கண்ணீர் சிந்துகிற வேளையில நமக்கு தாயாய் வருகிறவர், கடன்பட்ட நேரத்துல நமக்கு தகப்பனாய் வருகிறவர், நமக்கு அம்மாவும் அப்பாவுமா இருக்கிற அந்த தேவனை நோக்கி ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணிப்போம். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். தோளின் மேல் சுமந்து கொண்டு போனவன் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தவரே, எங்கள் எபினேசர், எங்களோடு கூடவே இருக்கிறவரே, எங்களுக்கு உதவி செய்கிறவரே, எங்களை நடத்துகிறவரே, எங்களை காண்கிறவரே, யெகோவா நிசி எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவராய், யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவராய் இருக்கிறீர்கள். எங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனாய் நீர் இருக்கிறமைக்காக கோடி நன்றி ஆண்டவர். எங்க எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு சுவாமி, இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவரே, செப்டம்பர் மாதத்தின்
கடைசி வார வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே குடும்பத்தாரையும் சொந்த பந்தங்களையும் அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்தவர்களுக்காக நன்றி, வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நன்றி. இந்த நாள்ல ஆண்டவரே வர தடைப்பட்டு போன பலவீனத்தில் இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை ஊழியக்கார பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதியுமா. நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வெள்ளிக்கிழமை ஜெபம் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் மகிமை அடையும், உமக்கு கன மகிமை உண்டாவதாக எல்லாரையும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே, ஒரு ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. என்னெல்லாம் வேண்டிக் கொள்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால நடப்பதாக ஆண்டவரே. அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சொல்லுங்க சத்தமா ஆமென். நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம் தேவன் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். வாங்க நம்ம தேவனை துதித்து ஆராதனை செய்து ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்வோம். தேவன் தாமே மகிமையான காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பலத்த காரியங்களை செய்வார். எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் தேவன் நம்மை கண்மணி போல காத்து நடக்க முடியினாலும் நடக்க வர வைக்கிறார். எந்திரிக்க முடியினாலும் கர்த்தர் தட்டி எழுப்பி இந்த நாளை நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் யாருமா ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். அந்த நல்லவரை நம்ம துதிக்கலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறதுனாலதான் எத்தனையோ நேரங்களிலே நம் நல்லவர்களாய் இருப்பதில்ல. சில நேரங்களில ஒரு சில காரியங்களை செய்து கெட்டுங்களா ஆயிடுறோம். ஆனாலும் தேவன் நம்ம கூட எப்படிமா இருக்கிறாரு? நல்லவராய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாருமா? நல்லவராய் இருக்கிறார். அப்ப அந்த நல்லவராம் தெய்வத்தை துதித்து ஆராதித்து நம்ம சொன்னோம், ஏசப்பா என் கூட இருங்க, என் பக்கத்தில் இருங்க, என் குடும்பத்தோடு கூட இருங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவருக்கு அழைத்தோம். இப்போது துதி பாடலாக ஆண்ட சமூகத்துல பாட போகிறோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஆண்ட சமூகத்துல பெற்றுக்கொள்ள போகிறோம். அது பாடல் 148. உங்க கைகள் இருக்கிற பாடல்களிலே 148. அப்பா, எங்கள் ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற எல்லா பாவ சுவாபங்களையும் குற்றங்களையும் மீறுதல்களையும் எல்லாவற்றும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க என்று சொல்லி நாம் துதித்து ஆராதித்து இந்த பாடலை பாடி தேவ வசனங்களுக்காய் நம்மே நாம் தயாரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். நன்றி அப்பா. பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார், பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார்,
நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கின்ற மகனே. வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கின்ற மகளே. நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். சொல்லுங்க. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. சொல்லலாமா? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். சொல்லுங்க. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். யாரு? இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். நமக்காக. அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்குள் வந்து விட்டால் பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே என்று சொல்லி ஆண்ட சமூகத்துல நாம் பாவ அறிக்கைகளை விடுகிறோம். ஆகவே இப்போது பாவ அறிக்கை செய்து விட்டோம். பரலோகத்தில் ஒரு இடத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த நாள் ஜபங்களை நம்ம கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை நம்ம படிக்கணும். பிளெஸிங் வேர்ட் என்ன வேர்டு? ஸ்டே வித் ஜீசஸ் கூட இருங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு பாருங்க மத்தேயு சாப்டர் 16 and 19 verse. ஆமென் ஆமென் ஆமென். பரலோகத்திலிருந்து பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உமக்கு தருவேன். உலகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பரலோகத்திலே நீ கட்ட வைப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்க ஒரு blessing வர என்ன சொல்லுது? பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பரலோகத்தின் திறவுகோலை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி மத்தேயு 16:19 சொல்லி இருக்கிறது. இங்கிலீஷ்ல பாருங்க. I will give you the key of the kingdom of heaven. Hallelujah. I will give you the keys of the kingdom of heaven. பரலோகத்தின் திறவுகோலை தேவன் நமக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். இன்னைக்கு நாம் தொடக்கத்தில் ஜெபம் பண்ணோம். அது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு என்னமா இருக்குதா? பரலோக ராஜ்யம் நமக்கு இருக்குது. ஒரு இடத்தை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க என்ன அழகான ஒரு blessing நமக்கு கொடுத்திருக்காரு. பரலோகத்தின் திறவுகோலையே உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். The keys of the kingdom ஹெவன்ல நமக்கு வச்சிருக்கிறத தேவன் நமக்கு கொடுப்பார். ஆகவே இந்த நாளிலே அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தையும் பாவ அறிக்கை நம்ம செய்தோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நாம் பெற வேண்டும் என்று சொல்லி நாம் பாடி அறிக்கைட்ட வண்ணமாகவே இங்க நமக்கு பதில் கிடைச்சிச்சு. பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன், நமக்கு சகாயத்தை செய்கிற தேவனை கொடானுக்குள் ஸ்தோத்திரங்களை செலுத்தி இந்த வேளையில அநேக கருத்துக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எழுதி கொடுத்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு சொல்லி இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நாமத்தில் பெரியவராய் இருக்கிறார்.
பிக்கு சுகர் லெவல் 25 ஆயிடுச்சு. டாக்டர் சொல்றாங்க இதுக்கு நேரம் நீ உயிரோட இருக்கிறது பெரிய விஷயம். இந்த மாதிரி நிலையில நான் யாரையும் உயிரோட பார்த்தேன். இன்னைக்கு கூட என்னால ஏஞ்சி வர முடியல. பக்கத்துல புகை போட்டுக்கிறாங்க. நைட் எல்லாம் ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. ராத்திரி எல்லாம் தூங்கல நான் எப்படின்னா பிரேயர் போடுறேன். ஹalleluya. நன்றி. ஹalleluya. மக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு டியூஸ்டேயும் வருகிற அந்த தாயுடைய ஏக்கங்களை கர்த்தர் அறிந்து உடல் ரீதியா என்ன பிறவிக்கிறாலும் சரி நான் கொஞ்ச நேரமாவது போயிடணும் ஓடி வந்துற தாகங்களை தேவன் அறிந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து அவங்களுக்காகவும் அவங்க குடும்பங்களுக்காகவும் அவங்க கொடுத்த 2 பெண் பிள்ளைகளுக்காகவும் வீட்டுக்கு அந்த மருமகன் பேர பிள்ளைகளுக்காக நாம ஜெபிக்கலாம். இந்த வேளையில நாம் தேவனை துதிக்க போகிறோம். பரலோகத்திலே தேவனை தேவதூதர்களால் துதிக்கிற வண்ணமாக இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சாட்சி கேட்டா இன்னைக்கு லெலியாமா சொன்னது போல கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் சாட்சிகளை இருக்குது. ஆகவே அந்த தேவன் நாம துதிக்கலாமா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் சொல்லுங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கும் போது தேவன் எல்லாமா இருப்பேன் நம்மளால வந்து நிற்பார். அதுதான் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் செய்திருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்ட சமூகத்துல யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறீர்களோ கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கூட அநேகருக்கும் உங்க குடும்பங்களை கூட யாருக்காவது பர்த்டே இருக்கலாம், திருமண நாள் இருக்கலாம். இந்த ஆண்டை தேவன் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு பிளஸிங் சொன்ன வண்ணமாக பரலோகத்தின் தெருவுக்கோளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹalleluya. விசுவாசத்தோடு இந்த ஆண்டை ஜெபத்தோடு நடத்துங்க. கர்த்தர் உங்க மத்தியிலிருந்து பெரிய காரியங்கள் புதிய காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்வார். இன்னைக்கு பாருங்க, ஒரு கிவ் தேங்க்ஸ் ஆக ஒரு சாட்சியாக நம்ம லெலி அம்மா கூட சொன்னாங்க. அவங்களுக்கு போன வாரத்துல போன 25 வரைக்கும் சுகர் லெவல் வந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் அவங்களை கிருபையாய் ஜீவனோடு வைத்திருக்கிறார். எந்த ஒரு பலவீனமும் தாக்காதபடிக்கு அவங்க இன்னைக்கு கூட எழுந்து வர முடியாத சூழ்நிலையில இருந்தும் கர்த்தர் அவங்களை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த உயிருள்ள சாட்சிகளை கர்த்தர் பரலோகத்தின் வாசல் திறவுக்குறை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் அவர்களையும் அவங்க குடும்பங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். அதே போல இன்னொரு கிவ் தேங்க்ஸ்னாக்கா நம்ம இருக்கிற குமாரி அம்மா, அவங்க சம்பந்தி செலீனா, அவங்க வந்து டாக்டர் அவங்களுக்கு 48 ஹவர் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அட்மிட் ஆயிருந்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதுல இருந்து வெளிப்பட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வர போறாங்க. தேவனுக்கு நன்றி. கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு போன வாரத்துல அந்த சகோதரி அவங்க கிட்ட தான் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அந்த தாயார் இங்க இருக்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் தேவன் வசனம் சொல்லுகிறது. சாட்சி ஏன் நம்ம சொல்லணும்னு சொன்னாக்கா, நமக்கு பெற்ற நன்மைகளை ஏன் சாட்சி சொன்னா கர்த்தர் நம்ம இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அதுதான் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நீ கூப்பிட்ட உடனே நான் உன்னை விடுவிப்பேன். நான் விடுவிச்சதை நீ என்ன பண்ணணும்? மகிமை பண்ணு. எல்லா குடும்பத்தின் மத்தியிலும் சபைகள் மத்தியிலும் உங்க வீதிகள் மத்தியிலே கர்த்தர் இந்த அற்புதத்தை எனக்கு செய்தாலே நீ மகிமை பண்ணுன்னு சொன்னார். அதைதான் இங்க நம்ம செய்தோம். ஆகவே இன்னும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பல நன்மைகளை கட்ட செய்வார். அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். விசேஷமாக நாளே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி, ஆண்டவரே நான் போகிற சபையோ சர்ச்சோ அது எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவரே, எங்கள் ஊழியக்காரர்களுடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஊழியக்காரர்களும் அவங்க மனைவி பிள்ளைகள் ஒருவேளை ஃபாதர் மதர் அவங்க குடும்பங்கள் தாய் தகப்பன் கூட பிறந்தவர்களை ஒவ்வொருத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. நிறைய ஊழியக்காரர்கள் நாள்ல பலவீனப்பட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த ஊழியக்கார பிள்ளைகள் எல்லாம் தொடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஊழியக்காரர்களுக்காகவும் அவங்க பணிகளுக்காக ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஆமா, உங்க பொருள் தான் எழுப்பணும். நன்றி நன்றி.
கன்னியாஸ்திரிகளை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஆமென், ஆமென். அப்பா, எல்லா குருமார்களையும், சிஸ்டர்ஸ்களையும், ஆண்டவரே, மிஷனரிமார்களையும், மாஸ்டர்ஸ்களையும், எல்லாரும் எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் கர்த்தாவே, ஒவ்வொருத்தரும் தொடுங்க. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். பல தேவைகள் சந்திக்கப்படட்டும். உடல் ரீதியாய் நோய்கள் மாறட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் மறியட்டும் தகப்பனே. அவங்க குடும்ப தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அவங்க மனைவிகள், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, அந்த வீட்டில் என்னென்ன தேவைகளோ அது சந்திக்கப்படட்டும். தேவைகள் எல்லாவற்றையும் ஓ சந்திக்கப்படட்டும். காட், உமக்கு நன்றி, 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 நன்றி. நன்றி, 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 இயேசுவின் நன்றி. நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். நன்றி, நன்றி. நிச்சயமாகவே ஒவ்வொரு ஊழியக்காரர் ஒவ்வொரு நாளும் அவங்க மனைவிகள், பிள்ளைகள் நிறைய தேவைகள் இருக்கு. விசுவாசத்தோடு நிறைய பேர் என் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியங்கள் சொல்லிட்டு வேலைகள் கூட போகாம அவங்க முழு நேரம் மினிஸ்ட்ரியா எடுத்து நடத்தின்னு இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்க குடும்பங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம தேசங்களுக்காக ஜெபிக்கணும். அது மிகவும் முக்கியமானது. அப்ப நம்ம தேசத்துலதான் வாழ்றோம் இல்லாமா? நம்ம இருக்கிற நாட்கள் வரைக்கும் நம்ம தேசங்களுக்காக, தேச தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எப்படி நம் பிள்ளைகளுக்காக அனுதின காரியங்கள் நம்ம கடுமையா செய்யறோமோ, அதுபோல் நம்ம தேசத்துக்கும் தேச தலைவர்களுக்கும் நடத்துகிற எல்லா சபை ஊழியர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏதோ ஒரு தேசங்களில, நிறைய தேசங்களில மழை, நிறைய அழிவுகள், நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, எல்லாவற்றையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம தேசத்தையும் தேச தலைவர்களையும் அந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். ஆமா, ஆமா, தேங்க்யூ லார்ட். இந்த சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். தேங்க்யூ, நன்றி ஆண்டவரே. எங்க தேசத்தை, நாம வாழ்ற நாட்டை, நாட்டை ஆளுகிற எல்லா பெரியோர்களை, சீஃப் மினிஸ்டரை, பிரைம் மினிஸ்டரை, எல்லா மினிஸ்டர்ஸ்மார்களை ஆண்டவரே ஒவ்வொரு கருத்தில் கொடுக்கிறோம். எல்லா கவுன்சிலர்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மிலிட்டரிமார்களை, போலீஸ்மார்களை, டாக்டர்ஸ்களை, அந்த கவர்மெண்ட் டீச்சர்ஸ்களை ஆண்டவரே அப்பா, அந்த ஒவ்வொருத்தரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிபிஎம்ஐ ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. கார்ப்பரேஷனை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பெங்களூர் நடத்துகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா ஏழை எளியவர்களுக்கு எந்த நிதிகள் போய் சேரணுமோ அதெல்லாம் போய் சேர எல்லா பெரியோர்களையும் தொடுங்க தகப்பனே. கர்த்தர் எல்லாருக்கும் நீதி செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, எல்லா நீதிகளும் கிடைக்கட்டும் தகப்பனே. அப்படியாக முக்கியமாக ராஜா, இந்த கவர்மெண்ட் மூலியமாக ஆண்டவரே ஒரு சகோதரிக்கு கிடைக்க வேண்டியதான ஆண்டவரே எல்லா பணிகளையும் கர்த்தர் செய்ய போகிறோம். ஏழை எளியவர்களுக்கு கிடைக்கிற பென்ஷன் போய் சேரட்டும் தகப்பனே. ஹேண்டிகேப் பென்ஷன் போய் சேரட்டும் தகப்பனே. விடோ பென்ஷன் போய் சேரட்டும் தகப்பனே. ஷீலா என்ற சகோதரிக்கு ஆண்டவரே அந்த பென்ஷன் தடைகள் மறையட்டும் ஆண்டவரே. அந்த மகளுக்கு எல்லாமே ஆக்டிவேட் ஆக உதவி செய்யுங்க தகப்பனே. நீரே இதை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. படிப்புக்கான லோன்களை எழுதி போட்டிருக்காங்க, அது கிடைக்க உதவி செய்யுங்க தகப்பனே. வேலைகளுக்காக லோன்களை போட்டிருக்கிறாங்க, அதுக்கான காரியங்களை சந்திக்கட்டும் ஆண்டவரே. கவர்மெண்ட் மூலியமாக என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ சகலமும் நடக்க எல்லா மினிஸ்டர்களை தொடுங்க ராஜா. எங்க தேசம் சமாதானத்தோடும் செழிப்போடும் வாழ இருக்க உதவி செய்யுங்க. அவங்க குடும்பங்களை கூட ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க கூட நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. எங்க தேச எல்லையில் இருக்கிற எல்லா மிலிட்டரிமார்களையும் போலீஸ்மார்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிங்க. என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்க தேச எல்லை வரைக்கும் என் கர்த்தருடைய இயேசு ராஜா கொடி பறக்க போவதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அடுத்ததாக இந்த நாளில் விசேஷமாக நிறைய பேர் அவங்க கருத்துக்களுக்காக ஜெபம் பண்ண கொடுத்திருக்கிறாங்க. இந்த வேளையில பாருங்க, சத்யா என்ற ஒரு சகோதரி, அவங்களுக்கு அதிகமான கால் வலி இருக்கிறதா, நடக்க முடியாத இருக்கிற அந்த சகோதரியும், குமாரி என்ற ஒரு தாயார், அவங்களுக்கு இருக்கிற கால் வலி இருந்து பரிபூர்ண விடுதலை கிடைக்கவும், ஒரு குடும்பம் முழுவதும் பாருங்க, லதா, அப்பா பிரதீப், அப்பா மரியானா, இந்த முழு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சிக்கா இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல ஜெகதீஷ் என்ற சகோதரன் சிக்கா இருக்கிறாப்புல.
கிருஷ்ணவேணி என்ற ஒரு சகோதரி, அந்த மகள் கேன்சர்ல இருக்கிறாங்க. அந்த மகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பேரை சொல்லும்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெயமா மற்றும் அவங்க குடும்பம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ள வரணும். அந்த குடும்பங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆகவே சிக்னஸ் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். அதே போல சுமித்ரா என்ற ஒரு சகோதரி, அவங்க கூட சிக்னஸா இருக்கிறாங்க, அவங்களுக்காகவும். சுந்தி என்ற ஒரு மகள், அவங்களும் சிக்னஸா இருக்கிறாங்க, அவங்களுக்காகவும். அதே போல பல்வழியினாலும் தலைவலியினாலும் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். நிறைய பேருக்கு சுகர் அதிகமாகி, பிபி அதிகமாகி, பல்வலிகள், ஜாயிண்ட் பெயின்கள், இதெல்லாம் கண் பார்வை மங்கி போகிறது, இதெல்லாம் நிறைய பேர் பேஸ் பண்ணி இருக்கிறாங்க. இதுக்காக ஒப்பு கொடுக்க போகிறோம். இருக்கிற எல்லா ஹெல்த் இஷ்யூவை கர்த்தர் மாற்றணும் சொல்லிட்டு சிக்னஸ் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் கருத்துல போக ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தேங்க் யூ லார்ட். ஜெசியா மக்கள் இருக்கிற விளைவினங்கள் நீங்கட்டும், லிலியா மக்கள் இருக்கிற விளைவினங்கள் நீங்கட்டும், வேரியா மக்கள் இருக்கிற விளைவினங்கள் நீங்கட்டும், ஜெயமாக்கு இருக்கிற விளைவினங்கள் நீங்கட்டும் என்று சொல்லி எங்கெங்கெல்லாம் உங்க விளைவினங்கள் இருக்கிறதோ அங்க உங்க கரைகளை வைத்து ஏசப்பா நீங்க தொடுங்க ஆண்டவரே. அற்புத சுகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. இந்த ஆன்லைனை பார்த்து கொண்டிருக்க செலினா டேவிட் ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அந்த சகோதரனுக்கு இருக்கிறதான எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறமைக்காக உமக்கு நன்றி ராஜா. உமக்கே நன்றி நன்றி நன்றி. அற்புதங்களை செய்கிற தேவன் ஒவ்வொரு பலவீனப்பட்ட பிள்ளைகளை உங்க தடுப்புகளால குணமாக்கும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். சந்திங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நோயாளிகளை தேடி போய் ஆண்டவரே சுகப்படுத்தின அதே தேவன் இயேசு என்றைக்கும் நீர் மாறாதவராய், என்றைக்கும் நீர் மாறாதவராய், வல்லமை மாறாதது, அதிகாரம் மாறாதது, பிரசனம் மாறாதது, ஆசீர்வாதம் மாறாதது, அற்புதம் மாறாதது, அதிசயம் மாறாதது. ஒவ்வொரு நோயாளிகளை தொடுங்க ஆண்டவரே, கைகளை தொடுங்க, கால்களை தொடுங்க, முட்டியை தொடுங்க, பாதங்களை தொடுங்க, ஹார்ட் பகுதியை தொடுங்க, கிட்னியை தொடுங்க, லங்ஸை தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா எல்லா பாகங்களை தொடுங்க தகப்பனே. ஜீரண குழாய்களை தொடுங்க தகப்பனே. ஆண்டவரே கர்ப்பப்பையை தொடுங்க தகப்பனே. பித்தப்பையை தொடுங்க தகப்பனே. கர்த்தர் எல்லாவற்றையும் தொட்டு இருக்கிற பலவீனங்களை மாற்றுகிறமைக்காக உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் உருவாக்கின தெய்வமே, நீங்க கட்டளை கொடுங்க ஆண்டவரே. ஆக்டிவேட் ஆவாத ஆர்கன்ஸ் ஆக்டிவேட் ஆகும் தகப்பனே. தேவனே இந்த செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. அப்பா நீ பலவீனமாய் இருக்கிறாய், நான் உனக்கு பலத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வமே, பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலத்தை தாங்க ராஜா. அப்பா இன்று ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அன்று தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நடக்க முடியாத வாரிகோஸ் வெயின்ஸ்னால கால்கள் வீங்கி இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா இந்த தச்சமான கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிட்னியால, லங்ஸால, ஹார்ட்டால பாதிக்கப்பட்டிருக்கிற தாயாரை கர்த்தர் நீங்க தொடுங்க தகப்பனே. சகோதரி மேரி பிரகாசத்துக்கு இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்க தகப்பனே. ஜார்ஜ் ஆரிக்க தாஸ் இருக்கிற வாரிகோஸ் வெயின்ஸை கர்த்தர் மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே வயிற்றில வந்திருக்கிறதான ஆண்டவரே அந்த கட்டி தாத்திக்கு கர்த்தர் நீங்க தொடுங்க இயேசு சுவாமி. அப்பா பகல்களே வந்திருக்கிறதான கட்டிகளை, சின்ன சின்ன சிஸ்டர்களை கர்த்தர் நீங்க மாற்றுங்க தகப்பனே. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே அப்பா கண்கள் ஆண்டவரே மங்கி இருக்கிறது, பார்க்க முடியாத இருக்கிற கண்களுக்கு நல்ல ஒரு கண் பார்வை தாங்க ராஜா. நல்ல கண் பார்வைகளை தாங்க இயேசு சுவாமி. நடக்க முடியாத இருக்கிற கால்களை கர்த்தர் நடக்கும்படிக்காய் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்டெப் ஏற முடியாத இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே நீ பலப்படுத்துங்க ஆண்டவரே. நரம்புகளை தொடுங்க ஆண்டவரே, எலும்புகளை தொடுங்க ஆண்டவரே, சதைகளை தொடுங்க ஆண்டவரே. கர்த்தரை தொடுகிறமைக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி 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 நன்றி. சுகரை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிபி மார்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தைராய்டு கார்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மஞ்சாக்காமல இருக்கிற பிள்ளைகளை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கேன்சர் உள்ள பிள்ளைகளை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மனம் இறங்குங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மன இறங்குங்க ராஜா. எது குறைஞ்சிருக்குதோ, எது ஏறிக்குதோ தெரியாது, ஆனால் நாம் உம்மை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. நீரை பேலன்ஸ் பண்ணுகிறமைக்காக உமக்கு நன்றி ஐயா. நீரை எல்லாவற்றையும் நார்மலாய் வைக்கிறமைக்காக உமக்கு நன்றி ராஜா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே. இன்று உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எல்லா குறைவு
உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆம்புலன்ஸ் இருக்கிறவங்களே சந்திங்க ஆண்டவரே, ஐசியூ வார்டுல இருக்கிறவங்க சந்திங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, பிரைவேட்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை சந்திங்க தகப்பனே. ஐயா நீரே ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். முக்கியமாக அப்பா எல்லா டாக்டர்ஸ்களே கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. உண்மையான வியாதிகளை சொல்லி அதற்கேற்ற மருந்து மாத்திரைகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க தேவைகள் கூட சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அநியாயமாய் காசுகளை ஆண்டவரே சம்பாதிக்காம நியாயத்தோடு சம்பாதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா டாக்டர்ஸ்மார்களையும் ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிடல்ஸ் வச்சு நடத்துகிற எல்லா டாக்டர்ஸ்மார்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. அநேக பேர்கள் ஆண்டவரே அப்பா டேப்லெட் வாங்குறதுக்கு இந்த டேப்லெட் ஷாப்ல இருப்பாங்க தகப்பனே. அந்த மெடிக்கல் ஸ்டோர்ஸ்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களை ஞானத்தோடு கடைகளை நடத்த உதவி செய்யுங்க தகப்பனே. என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பலவீனர்களை இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம். கர்த்தரை பலப்படுத்துகிறமைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord. நம்ம குமாரி அம்மா கொடுத்த சாட்சி போல, நம்ம லில்லி அம்மா கொடுத்த சாட்சி போல இன்னும் அநேக சாட்சிகளை கர்த்தர் உருவாக்கும்படிக்காக அனுதின ஜெபத்தில் ஜெபித்துக் கொள்ளலாம். இந்த வேளையிலே வேலைக்காக வசந்தி என்ற ஒரு சகோதரிக்காக வேலை வேணும்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அதே போல கர்த்தர் அந்த மகளுக்கு ஒரு நல்ல வசந்துக்கு ஒரு நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுக்கணும். இன்னும் வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல வேலைகள் தேடி வரட்டும். லில்லி அம்மா முழு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அதே போல வேலை வந்து அநேக சம்பளங்கள் குறைவா இருக்குது. அந்த குறைவான சம்பளங்களை கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கணும். நிறைய பிசினஸ்ங்க பண்றாங்க, அந்த பிசினஸ்ல காசை போட்டிருப்போம், அது வராது இருக்கும். அந்த பிசினஸ்காரர்களை கூட ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அப்பா இப்ப பிள்ளைகள் மேலாம் மன இறங்குங்க ராஜா. வேலைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் மன இறங்குங்க ஒப்பனே. அப்பா எதிர்க்கிற அமிர்தாவை கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அந்த கடையில வியாபாரமே இல்லை என்று சொல்லி அவர் வேலையை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சித்தமான அவளுக்கு வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. யாரெல்லாம் அந்த மகளுக்கு பணங்களை கொடுக்கணுமோ அந்த பணங்களை கொடுக்க, அந்த பிள்ளைகள் கைகளை கூட காசை கொடுங்க ஆண்டவரே. அப்பா அதை கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. முக்கியமாக கடன் வாங்கின ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சீட்டு போடுற கட்டவே பணங்களை அவர்கள் கட்ட உதவி செய்யுங்க தகப்பனே. வாங்கின கடன்களை கொடுக்க கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தர் அவங்க ஊழியங்களை அவங்க சம்பாத்தியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேலைக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து வேலை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அடுத்ததாக ஆண்டு சமூகத்துல திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் நாளை தினத்துல அம்மா ஒரு மகனுக்கு திருமணமாக போகிற அந்த மகனுக்காகவும் பிரீத்தம் என்ற சகோதரன் அந்த மகனுக்காகவும் ஸ்டீவன் என்ற ஒரு சகோதரன் இந்த பிள்ளைகளாம் திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தாவே இந்த பிள்ளைகள் மேல் மன இறங்குங்க என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்காகவும் முக்கியமாக திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருமணம் ஆகி கர்ப்பக்கணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ரொம்ப பிள்ளைகள் இந்த நாட்களிலே நிறைய பிள்ளைகள் திருமணம் ஆகி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளும் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்குள்ளெல்லாம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் நீங்க தாங்க என்று சொல்லி நிறைய பிள்ளைகள் டைவர்ஸ்ல இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் கணவன் மனைவி பிளவுகளை சிங்கிள் பேரண்டா இந்த பிள்ளைங்களை பார்த்து நிற்கிறாங்க. ஆண்டவரே இந்த குடும்பங்கள் மேல உங்க கரம் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணலாமா? தாய்மார்களாகிய நாம நம்ம எல்லா பிள்ளைகளும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாம். Thank you Lord. நன்றி இயேசுப்பா, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களை நம்பி கொடுத்த பிள்ளைகளையும், உங்களை நம்பி கொடுத்த கணவன், உங்களை நம்பி கொடுத்த மனைவி, உங்களை நம்பி கொடுத்த பெற்றோர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். குடும்பத்திலே சமாதானம், குடும்பத்திலே சந்தோஷம், ஆமென், குடும்பத்திலே ஆரோக்கியம், ஆமென், ஆமென். உங்களை நம்பி கொடுத்த மருமகன், உங்களை நம்பி கொடுத்த மருமகள், உங்களை நம்பி கொடுத்த பேத்தி பேரன்மார்களை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இவர்கள் எல்லாம் அறிகிற அறிவு வரட்டும். உமோடு கூட இணைந்திருக்கட்டும், உமோடு கூட இணைந்திருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எந்த இடங்களில் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கட்டும். தேவ சித்தத்தை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நிறைய பிள்ளைகள் ஆண்டவரே மொபைலை பார்த்து பார்த்து ஆண்டவரை கெட்டு ஆண்டவரை குடும்பத்தையே சீர் பண்ணியாத இருக்கிறாங்க தகப்பனே.
ஆண்டவரே இப்பப்பட்ட பிள்ளைகள் மேலாம் மண்ணை இறங்குங்க ராஜா. இறங்கும் ஆண்டவரே. நல்லதையே பார்க்க நல்லதையே செய்ய ஆமென். எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. மனிதன் Thank you, Lord. அப்பா எத்தனையோ குடும்பங்களில அப்பா நீர் இணைத்தது பிரிக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா நீர் இணைத்து இறைவன் இணைத்து ஆமென், ஆமென், அதை எந்த ஆமென். மனுஷனோ எந்த மனுஷோ உள்ள பூந்து பிரிக்காதபடிக்கு தகப்பனே. அந்த உலக இச்சைகள் ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லி வாழ ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்க தகப்பனே. கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ஆமென், ஆமென். நன்றி நன்றி. குடும்பங்கள் இயேசுக்காக வாழட்டும் ஆண்டவர். இயேசுவின் குடும்பம் ஒன்று அதில் அன்பு நிறைந்த இடம் உண்டு. தான் உண்டு. அந்த குடும்பங்களைப் போல இயேசுவின் குடும்பங்களைப் போல எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை மாற்றுகிறவைக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி நன்றி என்று சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah. ஜெபத்தை கேட்கிறவன் நமக்கு Thank you, இருக்கிறார். Lord. Thank you, ஆகவே Lord. Thank you. வேத வசனம் கேட்பதற்கு முன்பாக ஒரு பாடல் சொல்கிறது. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா என்று சொல்லி வேத வசனங்களுக்காக நம்ம இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம வசனங்களை கேட்கலாம். 147. Song number 147. Thank you, Jesus. ராஜாவின் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, ஆமென். எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். 147. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் ஆமாண்டவரே. பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். என்னும் உம்மை அறியணுமே. இன்னும் உம்மை சொல்லுங்க. அறியணுமே. இன்னும் கிட்டி சேரணும் அப்பா உம்மை. இன்னும் கிட்டி சேரணுமே. சொல்லலாமா? பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். சீர்படுத்தும் சிறுசிகரே, சீர்படுத்தும் அமையன் சிறுசிகரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே. ஸ்திரப்படுத்தும் சொல்லலாமா? துணையாளரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். பலப்படுத்தும் போதகரே, பலப்படுத்தும் போதகரே, நிலைநிறுத்தும் நாயகரே, எங்களை நிலைநிறுத்தும் இயேசு நாயகரே. சொல்லலாமா? பிரசன்னம். ஆமென். பிரசன்னம் தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரங்களை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா.
ராஜா உன் பிரசன்னம் எல்லாரும் சொல்லணும். போதுமையா வா எப்போதும் எனக்கு போதுமையா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். Thank you, Lord. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இவ்வளவு நேரமாக எங்க ஜெபத்தின் வழியாக துதியின் வழியாக நீர் எங்களுக்கு செவி கொடுத்தது போல இப்பொழுது நீங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு ஆண்டவரே எந்த ஒரு தூக்கு கலைக்கும் இல்லாமல் நாங்கள் செவி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யணும். பேசுகிற ஊழியரை மறைத்து அவரோடும் என்னோடும் வந்திருக்கிற அருமையான தாய்மார்களோடும் இந்த கூகுள்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தாவே நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டே என்று சொன்னவனமாய் இன்னைக்கு கிவ் தேங்க்ஸ் பண்ணி ஆண்டவரே உடல் சௌக்கியம் இல்லாமல் இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்தி இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி சொல்லி எங்க ஜெபத்தை அர்ப்பணிக்கிறோம். மகிமை இந்த நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை உற்சாகமாய் தட்டலாமா? praise the Lord. God bless you, God bless you, God bless you. கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தர் கடந்த 2 வாரங்களாக படுத்த படுக்கையாய் இருந்த அந்த பிரகாசத்தை தொட்ட தேவன் தொடுவார். தேவ சமூகத்தில் வந்த மக்களை கர்த்தர் அதிகமாய் தொடர்ந்து வேத வசனங்களுக்கு செவி கொடுப்போம், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, தேவன் நம்மோடு பேசட்டும். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களும் எல்லாருமாய் கைகளை தட்டி வேண்டாம், எல்லாரும் சொல்லாம கை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவர். ஆண்டவருடைய வல்லமை ஒருபோதும் மாறாது. அவருடைய வார்த்தை மாறாது. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய ஜெபம் வீண் போகாது. நம்முடைய விசுவாசம் வீண் போகாது. நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையுள்ள பற்றுதல் ஒரு நாளும் ஒருபோதும் வீண் போகாது. நம்ம எந்த நிலையில இருந்தாலும் தேவன் நம்மை சுகப்படுத்தி பலப்படுத்தி காத்து வருகிற தேவன். நல்லா கவனிச்சு பாருங்க. 38 வருஷம். எத்தனை வருஷம்? 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 38 வருஷம் திமிர்வாதத்தினால ஒரே இடத்துல படுத்திருந்தவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? 1 மாசம் அல்லது 2 மாசம், 1 வருஷம் 2 வருஷம் படுத்திருக்கிறவங்க நிலைமையே வேற மாதிரி இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது 38 வருஷம் ஒரே இடத்துல படுத்திருந்தவனை ஆண்டவர் தேடி வந்து ஒரே நொடியில சுகம் கொடுத்த தேவன். அல்லேலூயா. அதே போல மேரி பிரகாசம் 3-4 நாட்கள் அளவுங்க இந்த வாரம் அளவும் மிகவும் சோர்வுக்குள்ள இருந்தாங்க, பலவீனமா இருந்தாங்க. இன்னைக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா ட்ரெஸ் ஆயிட்டு இங்க வந்துக்கிறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே போல சகோதரி லில்லி சிஸ்டர் அவங்க சொன்னதான காரியங்களை கூட யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சிலருக்கு 80, 70, 60 ஆயிட்டா கூட அவங்களுடைய கை கால் நடுக்கமா மாறி போயிடும். அந்த மாதிரி இன்னைக்கு இவ்வளவு குறைவாய் அவங்களுடைய சுகர் பிபி இருந்தாலும் கூட ஆண்டவர் இரவெல்லாம் பாதுகாத்து தேவன் அவர்களை பலப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்திலே 22, 23 வசனங்கள் தான் சொல்லுது. அதாவது ஆண்டவருடைய பிரசனம், ஆண்டவருடைய வார்த்தை உன்னை வழிநடத்தும். நீ படுக்கும் போது அது உன்னை பாதுகாக்கும். காலையில அந்த வசனத்தின் தேவன் தாமே, இந்த ஞானத்தின் தேவன் தாமே உன்னை தட்டி எழுப்புவார், உன்னோடு கூட பேசுவார் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு சகோதரி மத்தியத்துல ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறார். நிச்சயமாய் இங்க இருக்கிறவங்க நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில கூட தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். அதோடு கூட இந்த சுதேசன நிலை, இந்த சீதோசன நிலை மாறுகிறதுனால திடீர்னு வெயில் வருது, திடீர்னு காற்றடிக்குது, திடீர்னு மழை வருது, திடீர்னு எல்லாமே
அப்படியே குளிர்ச்சியாய் மாறுகிறதுனால அநேகருடைய சரீரத்துல பலவீனம், ஜுரமா இருக்கிறாங்க, கோல்டா இருக்கிறாங்க, இரும்பல் வருது. அதனால பலவிதமான நோய்கள். அதே இடத்துல இன்னைக்கு ஒரு சில பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய பேருக்கு பல்லு வலி ஜாஸ்தியா இருக்கு. அதுவும் இந்த குளிர் டைம்ல இந்த பல்வலி அதிகமாய் அவர்களை பலவீனப்படுத்தும். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாய் தேவன் ஜெபங்களை கேட்டு நம்முடைய விசுவாசத்தின் பிரகாரம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக இன்றைக்கு நம்ம விசேஷமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீதியின் தேவனை தேடுங்கள். அல்லேலூயா. தலைப்பு வேணா எழுதி வச்சுங்க, நீதியின் தேவனை தேடுங்கள் என்று சுருக்கமா இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல மிக அருமையாய் சொல்லப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வந்திருக்கிற நம்ம வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். இதுவரைக்கும் தேவனை துதித்தோம், தேவனை ஆராதித்தோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் இல்லையா? இந்த மாதத்துல பிறந்த நாள் கொண்டாடுறவங்க, திருமண நாள் கொண்டாடுங்க, எல்லாருக்காக வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். அல்லேலூயா. பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுப்பேன். இந்த பூமியில இயேசு என்னும் நாமத்தினால எதை நீ கட்டுகிறாயோ அது பரலோகத்திலே கட்டப்படும். இயேசுவின் நாமத்தினால பரலோகத்திலே எது உனக்காக கட்டவிழ்க்கப்படுமோ அது பூமியில உனக்கு கட்ட அவிழ்க்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படி தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஒரே ஒரு வசனம். மலை பிரசங்கத்துல மிக விசேஷமான ஒரு வார்த்தை, அதிகாரம், ஆசீர்வாதம். என்ன சொல்லுது? 5:6. நீதியின் மேல் படிங்க. நீதியின் மேல் பசியோடு தாகத்தோடு கூட இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே அன்பானவர்களே, திருப்தி ஆகாத காரியங்கள் நிறைய இருக்கிறது. என்ன செஞ்சாலும் கூட சரி, என்ன கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் கூட சரி, அவங்க ஒரு சிலருடைய எண்ணங்கள், ஆண்டவரே, அவர்களுடைய இருதயங்கள் திருப்தி அடையவே அடையாது. எவ்வளவுனா கொடுத்து பாருங்க, இவ்வளவுதானா அப்படின்னு, எவ்வளவுனா செஞ்சு பாருங்க, அவ்வளவுதானா அப்படின்னு, எந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்க, என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு திருப்தி ஆளவே மாட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் அநேக காரியங்கள் சொல்றாரு, போதும் என்கின்ற மனமே பொன் செயல் அப்படின்னு. அப்படி நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கணுமா? போதும் என்ற எண்ணம். எனக்கு இருக்கிறது போதும் ஆண்டவரே, இதுக்கு மேல ஜாஸ்தி வேண்டாம் ஆண்டவரே, இருக்கிறத வச்சு நான் நன்றி சொல்றேன் ஆண்டவரே. இது ஆகில இருக்குதே, இந்த மாதிரி கட்டில் இருக்குதே, இந்த மாதிரி சேர் இருக்குதே ஆண்டவரே, இந்த மாதிரி ஸ்டூல் இருக்குதே, இது கூட இல்லாத எவ்வளவு பேர் தரையில உட்கார்ந்துக்கிறாங்க, அவங்களை காட்டில நான் பாக்கியவான். அல்லேலூயா. ஆக இருக்கிறத நினைத்து திருப்தி அடையும் போதுதான் தேவன் மேல மேலே நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆகவேதான் நீங்க மிக விசேஷமாய் சொல்லப்படுகிறது, நீதியின் தேவனை தேடுங்கள் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. தலைப்பு தான். அப்போ என்ன சொல்றார் ஆண்டவரே? நீதியின் மேல் பசிதாகத்தோடு கூட இருக்கிறவர்கள். அந்த நீதி எது? அதான் இந்த பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. பாருங்க, உங்க கையில இருக்கிறத காட்டுங்க. இதான் அந்த நீதி. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அந்த முதலாவது ராஜ்யம் அது, அதான் இந்த பரிசுத்த வேதாகமம். அது பரலோக ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை நீ தேடும் போது, இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை, நீதி நியாயங்களை கடைபிடிக்கும் போது தேவன் கூடவே உனக்கு எல்லாவற்றையும் சேர்த்து தருவார், கூட்டி கொடுப்பார், ஆசீர்வதித்து தருவார். அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீதியின் மேல் பசிதாகத்தோடு கூட தேடுகிறவர்கள். ஆண்டவருடைய நீதியை பசிதாகத்தோடு கூட தேடுறவங்க, பசியோடு தேடுறவங்க, தாகத்தோடு கூட தேடுறவங்க. பத்தியா? அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு உபவாச நாள்ல அவங்க என்ன இல்ல,
சாப்பாடு இல்ல, தண்ணி இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் 12 மணி நேரம் இந்த உபவாசமா இருந்து என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா. அதைத்தான் நீங்க ஆவிக்குரிய அர்த்தத்துல ஆண்டவர் சொல்றார் பிரசங்கத்துல, அதாவது மலை பிரசங்கத்துல சொல்றாரு, நீதியின் மேல் பசுதாகமாய் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறார்கள், அவர்கள் நிச்சயமாய் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. இந்த தாகத்தோடு கூட வாஞ்சையோடு கூட இந்த நீதி உள்ள தேவனை நீங்களும் நானும் தேடுவோம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாய் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. சங்கீதம் 11ஆம் அதிகாரம் வாங்க சீக்கிரம். அங்கே சங்கீதம் 11ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் மிக அருமையான ஒரு வசனம் சொல்லுகிறது. இந்த நீதி உள்ள தேவனை நாம தேடும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை தருகிறார். யாருமே சொல்லக்கூடாத காரியங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அவரை தேடி வரும்போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவருடைய நீதி உள்ள நியாயங்களை நம்ம கடைபிடித்து நடக்கும் போது, உண்மை உள்ளவர்களாய் நடக்கும் போது, நீதி உள்ளவர்களாய் நடக்கும் போது, சத்தியம் உள்ளவர்களாய் நடக்கும் போது, உண்மை உள்ளவர்களாய் நம்ம வாழும் போது ஆண்டவர் நம்ம என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 11ஆம் அதிகாரத்துல 5வது 7வது வசனம் 11:7. கர்த்தர் நீதி உள்ளவர். நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. பத்தியா, இந்த நீதியின் தேவனை தேடதான் நீங்களும் நானும் நோயா இருந்தாலும் சரி, பலவீனமா இருந்தாலும் சரி, சோர்வா இருந்தாலும் சரி, நடந்தாவது எப்படியாவது நம்ம வந்துடுறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, நீதி உள்ளவர் நீதியின் மேல் என்ன பண்றாரா, பிரியமா இருக்கிறார். இந்த நீதி உள்ள தேவனை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவர்கள் மேலையும் பிரியமா இருப்பார். நீதியில அவர் பிரியமா இருப்பார், உண்மையில அவர் பிரியமா இருப்பார், சத்தியத்திலே அவர் பிரியமா இருப்பார். நீங்களும் நானும் நீதி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீதியின் மேல் பிரியப்படுகிறார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்குகின்றது. செம்மையானவனையே என்ன பண்ணான், நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. பத்தியா, செம்மையானவர்கள் யாரு? அவங்கதான் உண்மை உள்ளவர்கள், அவங்கதான் நீதியை தேடுவாங்க, அவங்கதான் நியாயத்தை தேடுறவங்க, அவங்கதான் வாழ்க்கையில பொய் சொல்லாத இருக்கிறவங்க, அவங்கதான் பாக்கியவான்களா இருப்பாங்க, அவங்கதான் திருப்தி அடைவாங்க. பைபிள் என்ன அழகாய் சொல்லுது பாருங்க. ஆண்டவர் யாரை பார்க்கிறாரா? நீதி உள்ளவர்களை பார்க்கிறாரா? அதே நேரத்தில் அந்த நீதி அதாவது அந்த நீதியோடு கூட நீ நடக்கும் போது ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரா, செம்மையானவர்களாய் மாற்றுகிறாரா, உண்மை உள்ளவர்களாய் மாற்றுகிறாரா. செம்மையான ஒரு மனுஷன், உண்மையான ஒரு மனுஷன், உத்தமமான ஒரு மனுஷன் நம்மாவை போல யாரும் இல்ல, நையாவை போல யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லுகிற அளவுக்கு இங்க பைபிள் அதான் சொல்லுது, கர்த்தருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், நாம யார இருந்தா என்ன, நான் எப்படி இருந்தா என்ன, யார் என்ன பார்க்க போறாங்க, நான் செஞ்சுதான், நான் சொல்றதுதான் சட்டம் அப்படின்னு சொல்றவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறாரா? இந்த ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல வாங்க, இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் மிக அருமையாய் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்துல அதுல 9வது வசனம், இங்க ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிற ஆசாப் என்ற பக்தனுக்கு அனானி என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி அவருக்கு சொல்லுகிற எச்சரிக்கையின் செய்தி. அல்லேலூயா. நேற்று வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ தெரியாது, முந்தின நாள் வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ தெரியாது இல்லையா? அதாவது 2 நாளாகமம் பக்கம் மட்டும் சொல்லுங்க. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். 16வது அதிகாரம் 9வது வசனம் கேட்டீங்களா? Thank you Jesus. Hallelujah. மிக அருமையான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனம் சொல்கிறது. படிச்சு பாருங்க, என்ன அருமையாய் ஆண்டவர் உங்களுக்கும் நமக்கும் சொல்லுகிறார். படிங்க 16:9. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அல்லேலூயா. இல்லம்மா,
தம்மை பற்றி தம்மை பற்றி 2 நாளாகமும் 16 அதிகாரம் 9வது வசனம். ஓகே. இங்க ஆசாப் என்ற ராஜாவுக்கு அனானி என்ற தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு சில எச்சரிக்கையின் செய்தி. ஐயா, நேத்தை போல நீ எப்படி இருந்த, முந்தானாத்தின எப்படி இருந்த, நீ ஆண்டவரை எப்படியெல்லாம் நம்பி வாழ்ந்த, ஆண்டவரத்துல எப்படியெல்லாம் நீ ஜெபம் பண்ண, இன்னைக்கு ஏன் இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி எச்சரிக்கையின் செய்தி தான் இந்த ராஜாவுக்கு சொல்றாரு. அதே போலதான் உங்களுக்கு நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தம்மை பற்றினா தேவனை பற்றி, ஆண்டவரை பற்றி, தேவனாகிய கர்த்தரை பற்றும் அந்த விசுவாசத்தினால தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. நல்லா கவனிங்க. உத்தம இருதயத்தோடு, அதான் நீதி உள்ளவங்க, அதான் உத்தமருங்க, அதான் நம்பிக்கை உள்ளவங்க, அதான் விசுவாசியா இருக்கிறவங்க. உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய அற்புதங்களை அவங்க வாழ்க்கையில செய்யும்படிக்கு. சுகர் எவ்வளவு டவுன் ஆனாலும் சரி, மேலானாலும் சரி, பிபி என்ன ஆனாலும் சரி, நீ ஆண்டவர் மேல் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, ஆண்டவர் மேல் வச்சிருக்கிற அந்த விசுவாசம், ஆண்டவர் மேல் வச்சிருக்கிற அந்த பிரியம் ஒருபோதும் உங்களை தள்ளி விடவே விடாது. தம்மை உத்தம இருதயத்தோடு கூட தேடுகிற அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய வல்லமையை, அதிகாரத்தை, ஆசீர்வாதத்தை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் மேலும் எப்படியா இருக்குதா? ஆமா, எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். யாரையும் விட மாட்டார். எல்லா ஜாதியானையும், எல்லா குலத்தானையும், எல்லா கோத்திரத்தாரையும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, தேவனாகி ஆண்டவர் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களே, நம்புறீங்களே? அந்த கடவுளாகி ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்துல புத்தியா யார் என்ன பார்க்கிறாங்க? நான் சொன்னதுதான், நான் வச்சுதான் சட்டம் அப்படின்னு சொல்லி குடும்ப தலைவரா இருந்தாலும் சரி, தேச தலைவரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் மேலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்துல நீ புத்தி இல்லாம போயிட்டிய சத்யா. இந்த விஷயத்துல உனக்கு புத்தி இல்லாம போயிடுச்சே, மதி இல்லாம போயிடுச்சே. ஆண்டவர் மதியை கொடுத்திருக்கிறார், புத்தியை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். யாருக்குமே இல்லாத 6வது அறிவை, பகுத்து அறிகிற அறிவை நமக்கு தந்திருக்கிறார். தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். இதுக்கு மேல இருக்கிற வசனங்கள்லாம் நீங்க படிச்சு பாருங்க. அங்க அப்படித்தான் அவர் கேட்கிறாரு. நீ கேட்கும் போதெல்லாம் ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதம் செய்தாரு. ஆயிரக்கணக்கான சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்தாரு, அற்புதங்களை செய்தாரு. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம் என்று சொல்லி நீ தயா பாடி ஆராதனை செய்த. நீ தனப்பா சொன்ன, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஜனங்களுக்கு முன்பதாக நிற்க எனக்கு பலன் இல்லை, நீ தனப்பா ஜெபம் பண்ண நேற்று வரைக்கும், இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த விஷயத்துல உனக்கு என்ன இல்ல மதி இல்லாம போனாயே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையா இது முதற்கொண்டு உன் வாழ்க்கையில வரும் போராட்டம் தான். கர்த்தருடைய கண்கள் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்துல நீங்க எப்படியா இருக்கணுமா? எச்சரிக்கை உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீதியின் மேல் பசிதாக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நிச்சயமாக என்ன அடைவாங்க? திருப்தி அடைவார்கள். நீதிமொழிகள் வாங்க, சங்கீதத்துக்கு அப்படி பக்கத்துல வாங்க. நீதிமொழிகள் வாங்க. அந்த நீதிமொழிகள்ல மிக விசேஷமான ஒரு வார்த்தை 21ஆம் அதிகாரத்துல 21வது வசனம் மிக அற்புதமான ஒரு வார்த்தை சொல்கிறது. இப்படி நாம நீதி உள்ளவர்களாய் நாம இருக்கும்போது நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீதிமொழிகள் 21:21. ஆலோசனையும்
ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகள் என எழுதவில்லையா? கரெக்டா? 21 அதிகாரத்துல 21வது வசனம். நீதிமொழிகள் 21:21. நீதியும் தயவும் நல்லா கவனிங்க. என்ன சொல்ற பாருங்க. நீதியும் தயவும் பின்பற்றுகின்றவன் நீதியையும் தயவையும் பின்பற்றுகிறவர்கள் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவார்கள். அல்லேலூயா. சத்தியா. நீதி உள்ள தேவனை நீங்களும் நானும் தயவுள்ளத்தோடு கூட தேடுவோம் என்று சொன்னால், தயவுள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் முதல்ல பாருங்க உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறாரா? என்ன கொடுக்கிறாரு? வாழ்க்கையை கொடுக்கிறாரு. நீங்க என்ன பலவீனமா இருந்தாலும் சரி, என்ன சோர்வா இருந்தாலும் சரி, ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க, பைபிள் படிக்கிறத விட்டுறாதீங்க. நம்ம பலவீனமா இருக்கும்போது தான் ஆண்டவரை தேடணும். பலவீனமா இருக்கும்போது தான் புனித பவுல் சிங்கப்பர் ஆண்டவர் தேடினார். அப்ப என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அவருடைய கிருபை நமக்கு வேணும், அவருடைய தயவு வேணும், அவருடைய இரக்கம் வேணும், அவருடைய ஆசீர்வாதம் வேணும். ஆக முதல்ல அந்த நீதி உள்ள தேவனை நீ நானும் தேடும்போது தயவு உள்ளவர்களுக்கு என்ன கிடைத்த முதல் ஆசீர்வாதம்? ஜீவன் கிடைக்கிறது, வாழ்க்கை கிடைக்கிறது, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ நல்லா இரு மகனே, எங்க போனாலும் நீ வாழ்வாய், மகளே நீ எங்க போனாலும் நீ வாழ்வாய் என்று சொல்லி உன்னை வாழ வைக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். அடுத்து என்ன சொல்லுது? ஜீவனையும் நீதி. அந்த நீதி யாரு? அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இயேசு இருப்பாரு. உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீதி இருக்கும். உன் வாழ்க்கையில் எப்போ உண்மை இருக்கும். உன் வாழ்க்கையில் எப்போ உத்தமம் இருக்கும். உன் வாழ்க்கையில் எப்போ சத்தியம் இருக்கும். ஜீவனை கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, அதோடு கூட நீதியும் வாழ்க்கையில் இருக்கும். அப்புறம் கண்டடைவாய். மகிமை எது? அதான் பரலோக மகிமை. அல்லேலூயா. உன்னை மகிமைப்படுத்துவாரே, உன்னை மேன்மைப்படுத்துவாரே, உன்னை உயர்த்துவாரே, நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நீதியையும் அந்த தயவையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னார். இந்த நீதி உன்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னார். அந்த நீதி உள்ள தேவனுடைய வார்த்தைகள் உன்னிடத்தில் என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னார். அந்த தேவன் தாமே மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. மத்தேயு வாங்க, மறுபடியும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் வாங்க. அங்கே 10வது வசனம் பாருங்க. இந்த நீதி நம்மை என்னப்படுத்தும், நம்ம என்ன செய்யும்? இந்த நீதி என்ன செய்யும்? நம்ம நீதி உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். நம்ம நீதி உள்ளவர்களா இருக்கும் போது, உண்மை உள்ளவர்களா இருக்கும் போது, தேவனுடைய ஜீவனை பெற்றவர்களா இருக்கும் போது, அவர் நாமத்தினாலே மகிமை பெற்றவர்களா இருக்கும் போது, தேவன் இந்த இடத்துல வருகிற அந்த போராட்டத்திலிருந்து தேவன் நம்ம எப்படி விடுவிக்கிறாராம் பாருங்க. என்ன சொல்லுது? நல்ல கவனிங்க. நீதியின் நிமித்தம். அல்லேலூயா. எதனால வரும் துன்பம்? ஆமா, நீங்க உண்மை உள்ளவர்களா இருந்தால்தான் கஷ்டமே வரும். உன் மடியில பாரம் ஒண்ணும் இல்லைன்னா நீ கவலையே பட மாட்ட. நீ எப்போ நாம நல்லது செய்ய போகிறோமோ, எப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோமோ, எப்போ நம்ம பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போ கோயிலுக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ, எப்போ ஜெப கூட்டத்துக்கு போலாம் நினைக்கிறோமோ, அந்த நேரத்துல தாங்க ஒரு சில போராட்டமே வரும். அந்த நேரத்துல தான் ஒரு சிலர் இவங்க வர மாட்டாங்க, அவங்க வர மாட்டாங்க, அங்க நடக்காது, இங்க நடக்காது. ஜெபம் பண்ண போகும்போதுதான் அந்த தடையெல்லாம் வருது. கோயிலுக்கு போலான்னு நினைக்கும் போதுதான் இதெல்லாம் வருது. வீட்டுல உட்கார்ந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணலான்னு போதுதான் இந்த போராட்டம் வரும். பாருங்க இங்க என்ன சொல்லுது? நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதெல்லாத்தையும் மீறி என்னன்னா நடக்கட்ட முடியும். நான் முதல்ல ஜெபம் பண்ணுவேன், முதல்ல ஆண்டவரை தேடுவேன், முதல்ல நான் பைபிளை படிப்பேன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள். சத்தியா. நம்ம நீதிமொழிகள் என்ன படிச்சோம்? நீதியையும் தயம் உடையவர்கள் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் அடைவார்கள். இங்க என்ன சொல்லுகிறது? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தத்தை படிச்சோம் இல்லையா?
பரலோகத்தின் திறவுகளை நமக்கு கொடுக்கிறாராம். நீங்களும் நான் ஜப வீரர்களா இருக்கும் போது ஜெபித்து எதை கட்டணும், எதை கட்ட அவிழ்க்கப்படணும், எதை விட்டுவிடணும், எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த நீதியின் மேல் நீங்களும் நானும் தாகம் உள்ளவர்களாய் விசுவாசிகளாய் நாம இருக்கும்போது தேவன் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். இந்த இடத்துல மல்கியா, அதாவது மத்தேயுக்கு முன்னாடி இருக்கும் பாருங்க, மத்தேயுக்கு முன்னாடியே மத்தேயு புக்கு இருக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடியே இருக்குது பாருங்க. மல்கியா 4ஆம் அதிகாரத்துல அங்க 2வது வசனம் மிக அற்புதமான ஒரு வசனம் சொல்லுது. தயவுசெய்து நீங்க இந்த ஆன்லைன்ல பாக்குறவங்க எல்லாம் உங்க பைபிள் எடுத்தீங்கன்னா பைபிளை திருப்பி பாருங்க. மல்கியா 4ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் மிக அற்புதமான ஒரு வசனம். மத்தேயுக்கு முன்னாடியே இருக்கும் பாருங்க. 4ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா ஜெயமா? நல்ல சத்தமா ஒருத்தர் படிங்க, நிதானமா படிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற பத்தியா, என் ஆனாலும் என்ன அர்த்தம்? என்ன ஆனாலும் சரியா, என்ன நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி இல்லையா? ஒரு காரியம் இப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கலைங்க, என்ன செய்யணும்? அதை போட்டு தலையை ஓடிச்சுன்னா என்ன ஆகும்? யாருக்கு கஷ்டம்? உனக்கு எனக்கு தான். நடக்காத காரியத்தை நினைச்சுனே இருந்தா யாருக்கு கஷ்டம்? உனக்கு தான். வந்தா வரட்டும், போனா போட்டோம். எப்படி? வந்தா வரட்டும், போனா போட்டோம். ஒரு சிலர் இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அது சொல்றதுக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். அப்ப நம்ம நல்லதாவே சொல்லுவோம். பாருங்க, அவனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, முடிய கட்டி மலைய இருப்போம், வந்தா மலை போனா முடி அப்படின்னு அதை மாத்தி சொல்லுவாங்க. நம்ம இப்படி சொல்லுவோம், நீதியாந்து சொல்லுவோம். அதனால என்ன நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, நீங்கள் நான் நீதி உள்ளவர்களாக இருப்போம். மழை வந்தாலும் சரி, காத்து அடிச்சாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, ஆண்டவர் மாறவே மாட்டார். நல்ல கவனிங்க. இப்போ வெறும் வெயிலே ஆண்டவர் கொடுத்துட்டு இருந்தாருன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம் ஆகும். விளையவே விளையாது இல்லையா? விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க? விளைக்கவே மாட்டாங்க. அப்புறமா கடைசியில என்ன கிடைக்காது? நம்மளுக்கு சோறே கிடைக்காது. அதனாலதான் ஆண்டவர் வரை குளிரையே அமைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, வெறும் மழையே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? வெளியவும் போக முடியாது, உள்ளவும் வர முடியாது. அதனாலதான் ஆண்டவரே குறிப்பிட்ட காலத்துல வெயில் அனுப்புறாரு, குறிப்பிட்ட காலத்துல மழை அனுப்புறாரு, குறிப்பிட்ட காலத்துல காற்று அடிக்குது, குறிப்பிட்ட காலத்துல பனி பொழுது, குறிப்பிட்ட காலத்துல நார்மலா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியுங்க. இதெல்லாம் உணர்ந்துதான் இந்த மல்கியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், பத்தியா, இதான் நீதி. இதான் அந்த நீதியின் மேல், நீதியின் தேவன் மேலுக்கு இருக்கிற அந்த விசுவாசம். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். எப்படிப்பட்ட சூரியனே? நீதியின் சூரியன். அல்லேலூயா. விடிவெள்ளின் நட்சத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நீதியின் சூரியன் உண்மையில உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அதன் செட்டைகளின் கீழே. அல்லேலூயா. இதுக்குதான் ஜெப கொடுத்துட்டு வாங்கன்றது, இதுக்குதான் பைபிளை படிங்கன்றது, இதுக்குதான் விசுவாசிங்க, ஆலயத்துக்கு போங்க, இங்க போனாதான் இந்த மாதிரி வசனம் கிடைக்கும். அதனுடைய செட்டையின் கீழ் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய், நீங்கள் அப்படி இருக்கும் போது, நீதியின் சூரியன் உங்கள் மேல் படும்போது, இந்த வீட்டை விட்டோ, தெருவை விட்டோ, இல்ல தேசத்தை விட்டோ நீங்க எங்க வெளியே போனாலும் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். கொழுத்த கன்றுகளை போல இருப்பார்கள். அவங்கதான் ராஜா வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. அல்லேலூயா. நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் முன்மேல உதிக்கும் போது அதன் சட்டையின் கீழ், அவருடைய சட்டையின் கீழ் என்ன இருக்குமா? ஆரோக்கியம் இருக்கும், சுகம் இருக்கும், பலன் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் சுகமா இருப்பீர்கள். என்ன அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. அல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தையை வாசித்து நம்ம ஜெபிக்கலாமா? நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள். ராஜா வீட்டு கன்று, கொழுத்த கன்றுகளை போல இருப்பீர்கள். எப்படி இருந்தாலும் சரி,
எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, சாப்பிட்டாலும் கூட சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடலானாலும் சரி, கஞ்சி குடிச்சாலும் நான் வாழ்வேன், கரிசோறு இருந்தாலும் வாழ்வேன். இது பவுல் சொல்றாரு இல்லையா, என்ன இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, பாய் இருந்தாலும் படுத்து தூங்குவேன், மெத்தை இருந்தாலும் படுத்து தூங்குவேன், ஒண்ணுமே இல்லைனாலும் கூட தரையில கூட நான் தூங்குவேன். பசி உள்ளவங்களுக்கு என்னவாதான்? பசி உள்ளவங்களுக்கு என்ன இருக்காதா? ருசியே அறியாது. தூக்கம் வரவங்களுக்கு மெத்தையே வேண்டாம், எங்க வேணா உருங்கிடுவாங்க அவங்க. ஆமா, அதான் பவுல் சொல்றாரு, மெத்தையா இருந்தாலும் நான் படுத்து உறங்குவேன், பாயா இருந்தாலும் படுத்து உறங்குவேன், தரையா இருந்தாலும் நான் படுத்து உறங்குவேன். அப்ப அந்த நீதியின் தேவன் நம்ம மேல் இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட விசேஷித்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். கடைசியா ஒரு வசனம் வாங்க, வெளிப்படுத்துவாங்க, கடைசி புத்தகம் பாருங்க, கடைசியில இருக்கும் பாருங்க, அதுல 19வது அதிகாரம் வாங்க, அதுல 2 வசனத்தை படிச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த நீதியின் தேவன் கடைசி காலத்திலே ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறார். அல்லேலூயா. அதுல 19வது அதிகாரத்துல முதல் வசனம் ஒருத்தர் படிங்க. முதல் வசனம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. 19வது அதிகாரம் ஜெயமா எடுத்துக்கிறீங்களா? 19வது அதிகாரம் கடைசி வெளிப்படுத்தல விசேஷம். முதல் வசனம் ஒருத்தர் படிங்க. இவைகளுக்கு பின்பு பரலோகத்திலே திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். இடுகிற ஆரவார சத்தத்தை கேட்டேன், துதியின் சத்தத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, நல்ல கவனிங்க, அல்லேலூயா, ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் உள்ளது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனா ஒரே ஒரு வேலை தாங்க, அங்க துதி ஸ்தோத்திர வேலை தான், ஆராதனை பண்ற வேலை தான், பாட்டு பாடுற வேலை தான். இதுக்காக தான் இங்கே நீ நானும் பிராக்டிஸ் பண்றோம், அவ்வளவுதான். இதுக்காக தான் ஆராதனைக்கு வர சொல்றது. பாடும்போதே வாங்க, நோக்கத்திலே வாங்க. நீதியின் தேவன் அங்கே வாசமா இருக்கிறார், அவருக்கே துதிகன மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வேற ஒருத்தர் 7வது வசனம் படிங்க. 7வது வசனம். சந்தோஷப்பட்டு நல்லா கவனிங்க, எப்படி தேவனை, நீதி உள்ள தேவனை துதித்து ஆராதனை செய்கிறதுனால நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படினாள் என்று சொல்ல கேட்டேன். இதான் கடைசியில நடக்க போகிற சம்பவம். திருமண நாள் வரப்போகிறது, கல்யாண நாள் வரப்போகிறது, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மணவாட்டியாகிய நீங்களும் நானும் எப்படியா இருக்கணுமா? ஆயத்தமா இருக்கணுமா? தயாரா இருக்கணுமா? எப்ப மணவாளன் வரப்போறாருன்னு தெரியாது, மாப்பிள்ளை எப்போ போறாருன்னு தெரியாது. மணவாட்டியாகிய நீங்களும் நானும், சபையாகிய நீங்களும் நானும் எப்படியா இருக்கணுமா? தயாரா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். அந்த நீதி உள்ள ராஜா வரப்போகிறார். அடுத்த வருஷம் படிங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி. பத்தியா, ஆலயத்துல யாரு போனாலும் என்ன மாதிரி ஏழையா இருந்தாலும் கூட என்ன புடவை கட்டுறாங்க? உங்களுக்கு மென்மையான ஒரு புடவை கட்டுறாங்க, வஸ்திரம் தரிக்கிறாங்க. ஏன்னா ஆலயத்துக்கு போகும்போது எப்படி போனோம்? நீங்க பரிசுத்தமாய் போனோம், நீதி உள்ளவர்களாய் போனோம், உண்மையாய் போனோம், நல்ல பிரகாசமா போனோம். சுத்தமும் பிரகாசமும் மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. யாருக்கு? யாரெல்லாம் மணவாட்டியாய் ரெடியா இருக்கிறாங்களோ, தயாரா இருக்கிறாங்களோ, கல்யாண நாளுக்காக மணவாளன் வரப்போகிறாரு, அதுக்கு ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய, அந்த மென்மையான வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்காக தாங்க ஆண்டவர் சொன்னாரு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள்
பாக்கியவான்கள் அவர்கள் பரலோகத்திலே திருப்தி அடைவார்கள். இந்த பூலோகத்தில கூட திருப்தி அடைவார்கள். அந்த பரிசுத்தவான்களுடைய அடையாளத்தின் வஸ்திரம் நீதி எனப்பட்டது. அடுத்த வசனம் 19வது வசனம் படிச்சுங்க, ஜெபம் பண்ணலாம். பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவர்களுக்கு ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று கடைசியாக அவர்களுக்கு சொன்னார். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அல்லேலூயா. அதைத்தான் இந்த யோவான், நற்செய்தி யோவான் எழுதினாரே, அந்த யோவான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல அநேக காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நீதி உள்ள தேவனை நீங்களும் நானும் அனுதினமும் தேடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமாய் பைபிளை மூடி வச்சிருங்க. நம்ம எல்லாருமாய் நம்ம எல்லாவற்றிற்காக நன்றி சொல்வோம். ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவரை தேடுவோம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். நீதி உள்ள தேவன், நம்பிக்கை உள்ள தேவன், ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும், இந்த உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும், என்ன துன்பம் வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், தேவன் நம்மோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்வார். ஜெபம் எல்லாருமாய் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். யெசையா ஸ்தோத்திரம், யெசையா ஸ்தோத்திரம், யெசையா ஸ்தோத்திரம், யெசையா ஸ்தோத்திரம், யெசையா ஸ்தோத்திரம். நீதி உள்ள தேவனையே நோக்கி பார்க்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற எங்கள் அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்தாரை, ஊழியக்காரரை ஆண்டவரே, இன்றைய நாளில நீதியின் மேல் பசிதாகமாய் இருங்கள். நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் அப்பொழுதுதான் திருப்தி அடைவீர்கள் என்ற சொன்ன இந்த வாக்குத்தத்த வசனங்களுக்காக ஆவியானவரே, எங்களை மறைத்து நீர் பேசினமைக்காக மக்கு கொடா கொடி நன்றி. எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நீதி உள்ள தேவனை தேடுவதற்காக எத்தனையோ பேர் ஆண்டவரே, கால்கள்ல, கைகள்ல, சரீரத்துல பலவீனமா இருந்தாலும், நோய் நொடியா இருந்தாலும், கோல்டா இருந்தாலும், ஜரமா இருந்தாலும், தேவனே உம்மை தேட நாங்கள் வந்தபடியினால ஆண்டவரே, தேவனங்கள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி, பலப்படுத்தி, ஆரோக்கியம் கொடுத்து, ஆசீர்வதித்து ஆண்டவரே சௌக்கியத்தோடு அனுப்புகிறதற்காக நன்றி ஆண்டவரே. பலத்தோடு அனுப்புகிறமைக்காக நன்றி. சுகம் கொடுத்து அனுப்புகிறதற்காக நன்றி. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தொட்டு சுகப்படுத்தினமைக்காக, பலப்படுத்தினமைக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி. நன்றி இயேசு ராஜாவே, கொடா கொடி நன்றி ஆண்டவரே. இந்த நாள்ல யாருக்கெல்லாம் பலவீனம் உள்ளவர்களுக்காக நாங்கள் செபித்தோம் ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய கண்களை வைக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. யாருக்கெல்லாம் நாங்கள் செபிக்கிறோம் என்று சொன்னோம் ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் மேலான காரியங்களை செய்யணும் ஆண்டவரே. இன்னும் அநேகரை அழைத்துக் கொண்டு வரணும் ஆண்டவரே. இன்னும் அநேக நாங்கள் ஆண்டவரே ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களுக்கு உடைய சத்தியத்தை வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. இந்த நீதி உள்ள தேவனை எல்லாருக்கும் நாங்கள் அடையாளம் காட்டணும் ஆண்டவரே.
எங்கள் ஒவ்வொரு வழியாய் நீ செய்ய போவதற்காய் நன்றி. குடும்பமான வரைக்கும் அநேகரை நாங்கள் அழைத்துக் கொண்டு வருகிறவர்களாய் நீர் மாற்றுவான். இந்த நீதி உள்ள தேவனை, திருப்தியாக்குகிற தேவனை, மகிழ்ச்சி கொடுக்கிற தேவனை, ஆனந்தம் கொடுக்கிற தேவனை, மகிமைப்படுத்துகிற தேவனை, சந்தோஷம் கொடுக்கிற தேவனை, நீதி கொடுக்கிற தேவனை, ஆண்டவரே ஜீவன் கொடுக்கிற அந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். கேட்ட இந்த ஒவ்வொரு வசனத்திற்காக, வார்த்தைக்காக நன்றி சொல்கிறான். பரலோகத்தின் திறவுகோலை கொடுக்கிறவராய் நீர் இருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்கிறான். எல்லாரையும் திருப்தியாக்கும் ஆண்டவர். அந்த பரிசுத்தமான வஸ்திரம் நீதியே என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாக அந்த பரிசுத்த வஸ்திரத்தை ஆண்டவரை தரிக்க எங்கள் எல்லாரையும் தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவார். சுகப்படுத்தி பலப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க. வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறமைக்காக நமக்கு நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர். துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சொல்லுவாமே எல்லாருமே விசுவாசத்தோடு சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம் எல்லாருக்கும் ஒண்ணும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு வேணும். அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த இன்றைக்கு என்றைக்கும் சதா காலமும் நம் எல்லாரோடும் கூட நீதியின் தேவன் இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடலை பாடி ஆண்டவருடைய கருத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான வார்த்தையை நாம கேட்டோம். என்ன வார்த்தைமா? நீதியின் தேவனை தேடுங்கள். அப்போது நீதியின் தேவனை நாம் தேடும் போது நம்மை தேவன் எவ்வளவு அழகா ஒவ்வொரு காரியத்திலும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விளக்கமா நம்ம கேட்டோம். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் திருப்தி அடைவார்கள் என்று சொல்கிறது. கடைசியாக பாருங்க, அவர் வெளிப்படுத்தல சொன்னதுபடி அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய். ஆகவே ஒரு அருமையான பாடல் சொல்கிறது. பிரெக்மன்ஸ் பாடல் புத்தகத்திலே 286வது பாடல் 286. நீதியில் நிலைத்திருந்து உன் திருமுகம் நான் காண்பேன், உயிர்த்தெழும் போது உன் சாயலால் திருப்தியாவேன். வெளிப்படுத்தல பார்த்து தரீங்களா? நம்ம எல்லாரும் வஸ்திரங்கள், வெண்மையான வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு நம்ம என்ன பண்ண போறோமா? ஒரு மணவாட்டிகளாய் அவருக்கு முன்பாக காத்திருக்கும் போது அந்த மணவாளன் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நீதியை செய்கிற தேவன். அந்த பாடலை பாடி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். நீதியில் நிலைத்திருந்து உன் திருமுகம் நான் காண்பேன், உயிர்த்தெழும் போது உன் சாயலால் திருப்தியாவேன். சொல்லுங்க. நீதியில் நிலைத்திருந்து உன் திருமுகம் நான் காண்பேன், உயிர்த்தெழும் போது உன் சாயலால் திருப்தியாவேன். தேவனே நீர் தேவன், அதிகாலமே தேடி வந்தேன். தேவனே நீர் தேவன், அதிகாலமே தேடி வந்தேன். நீரின்றி வறண்ட நிலம் போல் ஏங்குகிறேன் தினம் உமக்காய். நீரின்றி வறண்ட நிலம் போல் ஏங்குகிறேன் தினம் உமக்காய். அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உன் நாமம் சொல்லி துதிப்பேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உன் நாமம் சொல்லி துதிப்பேன். அருள் சுவை உண்பது போல
திருப்தியாகும் என் ஆன்மா அறுசுவை உண்பது போல திருப்தியாகும் என் ஆன்மா. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. நீதியில் நிலைத்திருந்து உன் திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தெழும் போதே உன் சாயலால் திருப்தியாவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்ட வசனத்தின்படி நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி இந்த கடைசி நாம் பாடினது போல நமக்கு நீதி உள்ள தேவன் திருப்தி செய்கிறவர் தேவனுடைய வார்த்தைகள் வழியாகவே. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறது என்று நாம விசுவாசிப்போம். நீதி உள்ள தேவன் மேல் பசிதாகத்தோடு கூட நாம் அவரை தேடுவோம். நம்மை கடைசியில பரலோக மேன்மை என்னும் பரலோக ராஜ்யத்தில் அந்த மகிமை அடைகிற நாள் வரைக்கும் நம்மை காத்து நடத்துவார். அனுதினமும் வேதத்தை வாசிப்போம், தேவனை தேடுவோம், உண்மையுள்ளவர்களா இருப்போம், நீதியின் மேல் பிரியப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். God bless you. Hallelujah. Hallelujah. Praise the Lord.